எல்லா அனுபவங்களும் கரெக்டு தான், எல்லா லயமும் கரெக்டு தான். ஆனால் அந்த லயத்துலேருந்து விடுபடவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அது வந்து வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக இருக்கணும். ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நின்றுச்சுன்னு சொன்னால் சாக்கடையாக மாறிடும். அப்போ மனசும் வந்து வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக உண்மையிலே அப்படி தான் இருக்குது. நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே ஒரு லிபரேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த லிபரேஷன் நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே அதுவாக தான் இருக்குது. அந்த நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஒரு நல்ல நிலை வேணும்னு சொல்லி அந்த மனசை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். மனசை பிடிச்சி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றுக்குள்ளே கையை விட்டு நில்லுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, அல்லது ஓடுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, நீங்கள் ஆற்றுக்குள்ளே கையை விட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சு. இந்த வேலையை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நம்ம மனசுக்குள்ளே கையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் அதை டிசைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாலே எங்கள் சுழல் தேவையில்லாத சுழல் கிரியேட் ஆகிடும். அதனால் அது இயற்கையான நிலையே சரியான நிலை. அதில் எந்த மாற்றமும் தேவையில்லை. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம 5 வயசு வரைக்கும் நம்ம அப்படி தான் இருந்தோம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே வரும் போகுங்கிற மாதிரி ஒரு டைனமிக்காக இருந்தோம். ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம்.